ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். விஜயின் ஆதரவை நாடும் சீமான். அதிமுக தேமுதிக ஆதரவு யாருக்கு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மக்கள் யாருக்காக வாக்களிக்க இருக்கிறார்கள், யாருக்கு எதிராக வாக்களிக்க இருக்கிறார்கள், மக்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஒரு மும்முனை போட்டி தான் அப்படி சொல்ல முடியும். திமுக பாஜக ஆதரவில் பாமக நாம் தமிழர் கட்சி இப்படி 3 முனை போட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருக்குது. வழக்கம் போல் யாருங்க, திமுக தாங்க ஜெயிக்கும், திமுக வேட்பாளர் தாங்க ஜெயிக்கும், யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவங்க வேட்பாளர் தாங்க ஜெயிப்பாங்க, இதில் என்னங்க கேள்வி அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற மக்கள் உரிமை ஒன்று இருக்குது. அவர்கள் நிலைநாட்டணும் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் அந்த வேட்பாளர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாற்றி தலைகீழாக கூட புரட்டி போடக்கூடிய சக்தி வல்லமை மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் இது காலநிலை சூழல் காரணமாக ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மக்களை ஒரு கட்டத்திலேயே ஒரு எல்லைக்கோட்டுக்குள்ளே ஒரு கோடு போட்டு அங்கேயே நிற்க வச்சுருக்கிறாங்க. நீ அதை தாண்டி இங்கே வரக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனால் செய்வதை செய்யாமல் விட்டு தவிக்க விடுறது தான் இந்த கட்சியும் ஆட்சியும் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் செய்கிறாங்கன்ற மக்கள் பொதுமக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குமுறலாக இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நாம் தமிழர் கட்சி 2வது இடத்திற்காவது நாம் வந்துவிட வேண்டும், அந்த இடத்தை பெற்றுவிட வேண்டும், அதனால் அதிமுக தேமுதிகனுடைய ஆதரவை நாம் தமிழர் கட்சி நேரடியாக ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ஆதரவை சீமான் அவர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. விஜய் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா போதுங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் கூட ஜெயிச்சிருவோங்க, இதில் ஆளுங்கட்சியாக என்ன இருக்குது, நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடுமையான போட்டிங்கிறத விட இது ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு நலன் பயக்கிற வகையில் ஏதாவது நல்ல விஷயம் செய்கிறாங்களா அப்படின்னும் மிகப்பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் விஜய் அவர்கள் இந்த தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தல்களும் சரி நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை மூலிமா சொல்லிட்டாங்க, நாங்கள் 2026 தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு, அதனால் யாருக்கு இந்த முறை யாருக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயினுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறார். அந்த ஆதரவு மறைமுகமாக விஜய் அவர்களும் விஜயினுடைய ரசிகர் அவர்களும் அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நடக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்குங்கிறது உறுதிப்பாட்டான நிலையில் இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சி 2வது இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்து தேர்தல் களத்தில் வாக்கு வங்கியில் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.